அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நாம் பொருளாதார செழிப்பிலே வளர வேண்டும், வாழ வேண்டும், செழித்திருக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நீங்களும் நானும் பொருளாதாரத்திலே நன்றாக இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். நாம பாருங்க, சம்பளம் வாங்குறோம், அது ஒரு 10 நாள் கூட வர முடியல அப்படின்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல. அந்த மாத முடிவிலே மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்ல, அதுதான் ஆசீர்வாதம். இன்னும் நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்கிறோம்ல, அதுதான் ஆசீர்வாதம். தொழில் செய்கிறோம்ல, தொழில் செய்யும்போது நஷ்டத்திலே அல்ல, லாபமீட்டும் தொழிலாய் நம்முடைய தொழில் இருக்கும் என்றால் அதுவே கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். பாருங்க, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு அநேக திறவுகோள்கள் இருக்கிறது. தேவனுடைய செழிப்பை நாம் அனுபவிக்க பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்பட சில திறவுகோள்கள் இருக்கிறது. அதுல ஒண்ணு பாருங்க, மல்கியா 3:10 ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் என்னை சோதிச்சு பாருன்றாரு. நீ மட்டும் இதை செஞ்சு பாரு, நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். என்ன ஆண்டவர் காசை குறித்து பேசுறாரு, தசம பாகம் கொடுக்கறத பத்தி பேசுறாரு. பாருங்க, ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம். இன்னைக்கு நம்ம இந்த வேலையில் இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இந்த சம்பாத்தியத்திற்கு காரணரே ஆண்டவர் தான். நம்முடைய திறமையோ, நம்முடைய படிப்பறிவோ, நம்முடைய பேச்சு திறனோ, நம்முடைய திறனோ அல்ல. பாருங்க, நம்முடைய பலன் ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் தான். அவர் தானே நம்மை அழைத்து, அவர் தானே நம்மை அபிஷேகித்து, அவர் தானே இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மை வைத்திருக்கிறார். இவ்வளவு சம்பாதிக்கிறோம்னா காரணம் முழுக்க முழுக்க ஆண்டவர் தான். அப்போ அவர் ஒரு கீ கொடுக்குறாரு. என்ன கீ அப்படின்னா, உன் தசம பாகங்களை நீ கொண்டு வந்து பார், அதனால் நீர் என்னை சோதித்து பார் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம ஆண்டவரை கனப்படுத்துவது மிகவும் அவசியம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, தேவனை தங்களுடைய பொருட்களினால் கனப்படுத்துகிறது இல்லை. இந்த பணத்தை நாலு ஏழைகளுக்கு படிப்புக்கு செய்வோம், இந்த சர்ச்சுக்கு போய் ஏன் செஞ்சுக்கிட்டு, என் சர்ச்சுக்கு போய் நான் ஏன் செஞ்சுக்கிட்டு, அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அப்படி இப்படி நம்ம அங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாதா, இப்படிலாம் பேசுகிறோம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் சிம்பிளாக சொல்கிறாரு, அப்பா நான் ஆதாரம், நீ என்ன கனம் பண்ணு. ஆமென். நான் பிதாவானால் என் கனம் எங்கே அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்போ நாம் தேவனை நம்முடைய பொருட்களினாலே கனம் பண்ண வேண்டும். அப்போ தேவனை நம்ம கனப்படுத்தும் பொழுது அவரை சொல்றாரு, நீ என்ன சோதிச்சுப்பார். அப்ப நாம் அவரை கனப்படுத்தும் பொழுது அவர் என்ன பண்றாரா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் என் ஆசீர்வாதத்தை உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் ஊற்றுவேன். ஆமென். எப்படி இருக்கு இந்த வசனம்? எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பத்தல பிரதர், இந்த பணத்தை எங்க வைக்கனே தெரியல, தேவன் இவ்வளவு ஆசீர்வதிக்கிறார், இப்பதான் நாங்க ஒரு கார் வாங்கணும், அடுத்து இன்னொரு கார், இப்பதான் ஒரு வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்றோம், அதுக்குள்ள ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அதிலே ஒரு நோக்கம் இருக்கு. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், தேவ ராஜ்யம் அதனால் கட்டப்படும்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அருமையானவர்களே, எனவே அதுல ஒரு திறவுகோலை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். என்னன்னா, தசம பாகங்களை நீ பண்ட சாலையிலே கொண்டு வா. ஆமென். அவர் பிரசன்னத்திற்கு நீங்கள் உங்கள் தசம பாகங்களை கொண்டு போங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கனப்படுத்தி அதனால் அவரை சோதித்து பாருங்கள். அவர் உங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்கள் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், அநேக ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், அநேக உள்ளங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வாராக. கர்த்தர் உங்களை மேன்மேலும் பெருக செய்வார், செழிப்பாய் வாழும்படியாய் வழி செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.